அன்பின் பொய்மை மாமல்லபுர கடற்கரை கதை. மாமல்லபுரம் அன்றும் மாமல்லபுரத்து வானம் வழக்கத்தை விட நீளமாக இருந்தது. அதிகாலை சூரியனின் மெல்லிய கதிர்கள் அலைகளின் வெள்ளி நிற நெற்றியில் தங்கப்பொட்டு வைத்தது. அந்த அலைகளின் நித்திய ஓசை கரையில் இருந்த தென்னந்தோப்புகளை தழுவி வாடகை வீட்டின் உப்புக்காற்று பட்டு துருப்பிடித்த ஜன்னல் கம்பிகள் வழியாக உள்ளே நுழைந்து மீராவின் நெற்றியில் சிதறி கிடந்த தலைமுடி கற்றைகளை வருடியது. சமையலறையில் இருந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு வெடிக்கும் காரமான வாசனை நாசியை துளைத்தபோதுதான் அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். அருகில் அருணின் கதகதப்பை உணரவில்லை. அவனது தலையணையில் மெல்லிய சுருக்கங்கள் மட்டுமே. வழக்கம் போல அவன் சீக்கிரமே எழுந்துவிட்டான். போர்வையை விலக்கி அவள் எழுந்தாள். அருண் திண்ணையின் சிமெண்ட் படிக்கட்டில் அமர்ந்து எல்லையற்ற கடலை வெறித்து பார்த்தபடி டீ குடித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்களில் எங்கோ ஒரு தொலைதூர கனவுகளின் பிரகாசமிருந்தது, அல்லது உதிக்கும் சூரியனின் பிரதிபலிப்போ. அவள் சத்தமின்றி ஒரு பூனையைப் போல பதுங்கி பின்னால் சென்று அவனது கண்களை பொத்தினாள். மீரா குட்டி. ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவள் குளிர்ச்சியான கைகளை இறுகப் பிடித்தான். இந்த கள்ளியை நான் உலகின் எந்த மூலைக்குப் போனாலும் அடையாளம் கண்டுகொள்வேன். அவளின் இந்த காரமான வாசனை போதும் எனக்கு. அவள் அவனது தோளில் மென்மையாக தட்டிவிட்டு அருகில் அமர்ந்தாள். அவனது கையிலிருந்த ஸ்டீல் டம்ளரில் இருந்த டீயை வாங்கி ஒரு மிடறு குடித்தாள். சூடான டீ தொண்டையில் இறங்கும்போது உப்பு கலந்த கடல் காற்றுக்கு ஒரு தனி குளிர்ச்சி இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. என்ன அருணேட்டா என்று வழக்கத்திற்கு மாறாக இவ்வளவு சீக்கிரம்? ஆபீஸிற்கு நான் இன்று சீக்கிரம் போக வேண்டும். துபாயிலிருந்து ஒரு புதிய கிளையண்ட் வருகிறார். ஒரு பெரிய ப்ராஜெக்டை பற்றிய பேச்சுவார்த்தை. நமது கம்பெனியின் எதிர்காலத்தையே மாற்றி போடும் ப்ராஜெக்ட் அது. அவன் நிறைந்த நம்பிக்கையுடன் சொன்னான். ஃபின்செக்யூர் சொல்யூஷன்ஸ். மீராவின் மனதில் அந்த பெயர் இடிபோல தோன்றியது. சென்னை வானத்தை தொடும் அந்த கம்பீரமான கட்டிடம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து லேப்டாப்பில் சிக்கலான கணக்குகளை சரிபார்க்கும் அருண். இடையில் சக ஊழியர்களுடன் சிரித்துக்கொண்டு காஃபி மெஷினில் இருந்து தேநீரை எடுத்து பருகும் அருண். அவளது கற்பனைகளுக்கு எல்லையே இல்லை. அவனது உலகம் அதுவாக இருந்தது. புரொஃபஷனல்களின் பெரிய கனவுகளின் உலகம். ஆனால் மீராவின் உலகம் இந்த கடலோர வீடும் இந்த கடற்கரையும், அப்புறம் அருணும் மட்டும்தான். அவன் சொல்லும் வார்த்தைகளே அவளது சத்தியம். அவனது வார்த்தைகளில்தான் அவளது முழு நம்பிக்கையும் இருந்தது. இன்று வர ரொம்ப லேட்டாகுமா? அவனது சட்டையில் இருந்த மெல்லிய சுருக்கங்களை விரலால் நிமிர்த்தியபடி அவள் கேட்டாள். இருக்கலாம். மீட்டிங் முடிந்தாலும் சில ரிப்போர்ட்டுகள் தயாரிக்க வேண்டியிருக்கும். மீரா சாப்பிட்டு கிளம்பி படுத்துக்கொள். எனக்காக காத்திருந்து தூக்கத்தை கெடுத்துக்கொள்ளாதே. அவன் அவளது நெற்றியில் பாசத்துடன் முத்தமிட்டான். அந்த முத்தத்தின் சூட்டில் அவள் அந்த நாளை பற்றி கனவு கண்டாள். அவனது உழைப்பின் பலன்தான் தான் அனுபவிக்கும் ஒவ்வொரு சந்தோஷமும் என்று அவள் உறுதியாக நம்பினாள். மாமல்லபுரத்தின் நீலவானத்தின் கீழலைகளின் சங்கீதம் கேட்கும் முற்றத்தில் தங்களது காதலின் கூடு என்றும் பாதுகாப்பாக இருக்கும் என்று அவள் திடப்படுத்தினாள். அருணின் ரகசியம் ஆபீஸிற்கு என்று சொல்லி அருண் பஸ்ஸில் ஏறியபோது அவனது மனதில் மாமல்லபுரத்தின் நீலவானம் இல்லை, மதுரை பக்கத்துச் சுட்டெரிக்கும் வறண்ட வயல்வெளிகள் இருந்தன. நினைவுகள் ஒரு ஃபிளாஷ்பேக் போல அவனது சிந்தனைகளுக்குள் சுட்டெரித்துக் கொண்டு நுழைந்தன. நோயால் உருக்குலைந்து மெலிந்த அம்மாவின் எலும்புருவம். மருத்துவமனை நடைபாதையின் குளிர்ந்த தரையில் டட்டாலின் வாசனை கலந்த காற்றில் தலையில் கை கொடுத்து நிற்கதியாக அமர்ந்திருக்கும் அப்பாவின் படம். 10ஆம் வகுப்பு புத்தகங்களுக்கு நடுவில் அமர்ந்து எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் கதறியழும் 15 வயதுதான். படிப்பை நிறுத்த நேரிட்ட அந்த நாள் அருணின் கனவுகளின் இடுகாடாக இருந்தது. அதன் பிறகு வாழ்க்கை ஹோட்டல்களில் எஞ்சிய உணவு கப்புகளுக்கு இடையேயும் திருமண வீடுகளில் ஓடியாடி பணி செய்வதிலுமாகத்தான் இருந்தது. பாத்திரங்களில் உள்ள அழுக்கை கழுவி நீக்கும்போது சொந்த வாழ்க்கையின் கரைகளை என்றாவது கழுவி நீக்க முடியுமா என்று அவன் ஆசைப்பட்டான். ஒரு நல்ல வாழ்க்கை பாசமுள்ள ஒரு குடும்பம் அவன் எப்போதும் கனவு கண்டான். மீரா அவனது வாழ்க்கையில் ஒரு குளிர்ச்சியான வசந்தம் போலத்தான் வந்தாள். அவளது வெள்ளந்தியான சிரிப்பும் கள்ளமில்லாத பேச்சும் அவனது ஆத்மாவில் இருந்த காயங்களை மெதுவாக ஆற்றின. அவளை திருமணம் செய்தபோது அவன் ஒரு முடிவெடுத்திருந்தான். தனது கஷ்டங்களின் நிழல் கூட அவள் மீது விழக்கூடாது. அவள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதனால்தான் முதலில் வேலை தேடி சென்னை வந்தபோது ஒரு கட்டுமான நிறுவனத்தில் கூலி வேலை கிடைத்தபோது அதை அவளிடமிருந்து மறைத்தான். ஃபின்செக்யூர் சொல்யூஷன்ஸ் என்ற பெயரை தற்செயலாக ஒரு போர்டில் கண்டபோது அதை மனதில் குறித்து கொண்டான். அந்த ஒற்றை பொய்யின் மீதுதான் அவன் அவளுக்காக ஒரு அழகான கனவுலகத்தை கட்டியமைத்தான். ஒவ்வொரு நாளும் சுட்டெரிக்கும் வெயிலில் செங்கற்களை சுமக்கும்போது அவன் சோர்வடையவில்லை. சிமெண்ட் மூட்டையை தோளில் சுமந்து படிகளில் ஏறும்போது மூச்சிரைக்கவில்லை. ஏனெனில் அந்த ஒவ்வொரு செங்கல்லும் ஒவ்வொரு துளி வியர்வையும் மீராவின் சந்தோஷத்திற்காக இருந்தன. அவளாவது சந்தோஷமாக வாழட்டும். நான் அனுபவித்த வலிகள் எதுவும் என் மீரா அறியக்கூடாது. பஸ்ஸின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி அவன் தனக்குள் முணுமுணுத்தான்.
அந்த வார்த்தைகளில் அவளது எதிர்காலத்தைப் பற்றிய நம்பிக்கையும் சொந்த பூதகாலத்தைப் பற்றிய அடங்காத வேதனையும் நிறைந்திருந்தது. சந்தேகத்தின் விதை, அருணேட்டா, இந்த சேலை எவ்வளவு அழகா இருக்கு. துணிக்கடையில் உள்ள பெரிய கண்ணாடிக்கு முன்னால் நின்று கொண்டு கரும் நீல நிற பட்டுச் சேலையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு மீரா கொஞ்சலுடன் சொன்னாள். அவளது கண்களில் நட்சத்திரங்கள் மின்னிற்று. எடுத்துக்கொள் செல்லம். அருண் புன்னகையுடன் அவளது பின்னால் வந்து நின்றான். இந்த முறை எனக்கு ஒரு நல்ல இன்சென்டிவ் கிடைத்தது. கம்பெனியின் லாபப் பங்கு. அவன் இன்னொரு பொய்யைச் சொன்னான். அவளது முகம் முழு நிலவு போலச் சந்தோஷத்தால் மலர்ந்தது. அந்த சேலையை உடுத்தி அவள் அவனுடன் சினிமாவுக்குச் சென்றாள். இடைவேளைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அவன் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய வெள்ளிக் கொலுசை பரிசளித்தான். அவளது கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. இதற்கெல்லாம் எங்கிருந்து அண்ணா பணம்? வீணாகச் செலவழிக்க வேண்டாம். அவள் பாசத்துடன் கோபித்துக் கொண்டாள். அதுக்கெல்லாம் இருக்கு. கம்பெனியில் என் வேலை எல்லோருக்கும் ரொம்ப பிடித்திருக்கிறது. அடுத்த மாதம் ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் இருக்கும். அவன் பெருமையுடன் சொன்னான். அந்த நிமிடத்தில் அவனது நடிப்பு நம்ப முடியாத அளவிற்கு சாதாரணமாக இருந்தது. அவள் அவனை ஆராதனையுடன் பார்த்தாள். ஒவ்வொரு சிறிய சந்தோஷத்திற்கும் பின்னால் அவனது பெரிய உழைப்பு இருக்கிறது என்று அவள் நம்பினாள். அப்படி இருக்கையில் ஒரு நாள் மீராவின் தூரத்து உறவினரான ஒரு அத்தை வீட்டிற்கு விருந்திற்கு வந்தாள். பேச்சுவார்த்தைக்கு இடையில் அவர்கள் அருணிடம் கேட்டார்கள், அருணின் ஆபீஸ் சென்னையில் எங்கே இருக்கிறது? என் மகனும் அங்கே ஒரு ஐடி கம்பெனியில்தான் இருக்கிறான். ஃபின் செக்யூர் சொல்யூஷன்ஸ் என்று நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லையே. அருணின் முகம் ஒரு நிமிடம் வெளிரிப்போனது. அவனது இதயத் துடிப்பு நின்று போனது போல தோன்றியது. அவன் உடனே சுதாரித்துக் கொண்டு சிரித்தபடி விஷயத்தை மாற்றினான். அது ஒரு நிதி நிறுவனம் அத்தை. ஐடி ஃபீல்டு இல்லை, அதனால்தான் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. சரி, நம்ம மாமல்லபுரத்து மீன் குழம்பின் ருசி எப்படி இருக்கிறது? மீரா நன்றாக சமைப்பாள் இல்லையா? அவன் சாமர்த்தியமாக அந்த கேள்வியிலிருந்து தப்பித்தான். ஆனால் மீராவின் மனதில் ஒரு மெல்லிய சந்தேகத்தின் விதை விழுந்தது. ஏன் அருணேட்டா திடீரென்று விஷயத்தை மாற்றினார் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அடுத்த நிமிடம் அவள் அந்த சிந்தனையை உதறித்தள்ளினாள். தனது அருணேட்டனை சந்தேகிக்கவா? ஒருபோதும் இல்லை. அவன் உலகின் மிகச் சிறந்த கணவன். அவள் தன்னைத்தானே திருத்திக் கொண்டாள். அந்த சந்தேகத்தை மனதின் மூலைக்கு வீசியெறிந்தாள். உடைந்தது பொய் உலகம். ஆடி மாதத்தின் மழை மாமல்லபுரத்தை கருப்பு போர்வையால் மூடியிருந்தது. நிற்காமல் பெய்யும் மழைக்கு ஈடாக மீராவின் உடலை ஜுரமும் பற்றிக் கொண்டது. எலும்புகளை துளைக்கும் குளிரில் நடுங்கி போர்வையின் அடியில் சுருண்டு கிடந்தபோது அவளால் எழுந்திருக்கக்கூட முடியவில்லை. அன்று அருணுக்கு மதிய உணவு கட்டித்தர அவளால் முடியவில்லை. பரவாயில்லை மீரா குட்டி, நான் ஹோட்டலில் இருந்து ஏதாவது சாப்பிட்டுக் கொள்வேன். நீ மருந்து சாப்பிட்டு நன்றாக தூங்கு. போவதற்கு முன் அவன் அவளது நெற்றியை தடவி கொடுத்துச் சொன்னான். அவனது கைகளுக்கு எப்போதும் ஒரு தனிச்சூடு இருந்தது. மதியம் 12:30 ஆனபோது மீரா அவனுக்கு அழைத்தாள். போன் எடுத்தபோது அந்த பக்கத்தில் பெரிய இரைச்சல். ஏதோ கனமான இயந்திரங்கள் இயங்கும் சத்தம். அருணேட்டா, சாப்பாடு சாப்பிட்டீர்களா? அவள் சோர்வான குரலில் கேட்டாள். சாப்பிட்டேன் செல்லம். அவனது குரல் மிகவும் தடுமாறியது. ரொம்ப தூரம் ஓடி வந்தது போல மூச்சிரைக்கிறான். என்னன்னா ஒரு மூச்சிரைப்பு? என்னாச்சு? என்ன அங்கே ஒரு சத்தம்? ஒண்ணுமில்லை, ஆபீஸில் ஸ்டெப் ஓடி கடந்து வந்ததால். நான் இப்போது ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறேன். நான் பிறகு அழைக்கிறேன். அவன் பதற்றத்துடன் போனை வைத்தான். போன் கட்டானதும் மீராவின் நெஞ்சில் ஒரு அடி விழுந்தது. ஏர் கண்டிஷன் செய்த ஆபீஸில் ஏன் ஸ்டெப் ஏறும்போது இவ்வளவு மூச்சிரைக்க வேண்டும்? அவனது குரலில் இருந்த தடுமாற்றம். அவளுக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. அத்தையின் கேள்வியும் இந்த சம்பவமும் அவளது மனதில் கோர்த்து கட்டப்பட்டது. முதலில் அவளது மனம் அருணை முழுமையாக நம்பத் தயங்கியது. ஒருவேளை தனக்கு தோன்றுவதாக இருக்கலாம். ஜுரத்தின் சோர்வால் இருக்கலாம். அவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் மனதில் முளைத்த சந்தேகத்தின் விதை ஒரு பெரிய மரமாக வளரத் தொடங்கியிருந்தது. குற்ற உணர்ச்சியும் ஆவலும் அவளை ஒரு சேரவாட்டின. மறுநாள் காலையில் ஜுரம் குறைந்தாலும் மீராவின் மனதில் இருந்த தீ அணைந்திருக்கவில்லை. அருண் ஆபீஸிற்கு போன பிறகு அவள் ஒரு முடிவெடுத்தாள். இன்று அவனது ஆபீஸை ஒருமுறை பார்க்க வேண்டும். அவனுக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஒருவேளை தனது சந்தேகங்களெல்லாம் தவறு என்று பார்த்து தன்னைத்தானே கேலி செய்துவிட்டு திரும்பி வரலாம். அவள் அப்படி ஆசைப்பட்டாள். ஒரு ஆட்டோ பிடித்து அவள் சென்னைக்கு புறப்பட்டாள். போகும் வழியில் அவளது மனம் குழப்பமாக இருந்தது. நான் இந்த செய்வது சரியா? அருணேட்டா அறிந்தால் என்ன நினைப்பார்? ஒருவேளை எனக்கு தவறாக புரிந்திருக்கலாம். அவனது நம்பிக்கையை நான் உடைக்கிறேனா? சிந்தனைகள் அவளை துரத்தின. சென்னை வந்ததும் அவள் அருணின் போனுக்கு அழைத்தாள். அவன் போன் எடுக்கவில்லை. அவள் மீண்டும் அழைத்தாள்.
இந்த முறை அவன் போன் எடுத்தான். ஹலோ மீரா, நான் வேலையில் இருக்கிறேன், அத்தியாவசியமா? அவனது குரல் இன்னும் கடுமையாக இருந்தது. பின்னணியில் மீண்டும் அதே சத்தம். ஏய், ஒண்ணுமில்லை அண்ணா, சும்மா அழைத்தேன். அவள் குரல் தடுமாறாமல் சொல்லி போனை வைத்தாள். அவனது போனின் பின்னணியில் கேட்ட சத்தங்கள். அது ஒரு ஆபீஸில் இருந்து வந்தது இல்லை. பெரிய வண்டிகளின் இரைச்சலும் மக்களின் கூச்சலும் ஏதோ அடிக்கும் சத்தங்களுமாக இருந்தன. அவளது இதய துடிப்பு வழக்கத்தை விட அதிகரித்தது. அவள் பஸ் ஸ்டாண்டில் அருண் வழக்கமாக இறங்கும் பஸ்ஸிற்காக காத்திருந்தாள். சிறிது நேரத்தில் அவன் வந்து இறங்கினான். ஆனால் டவுனில் உள்ள பெரிய கட்டிடங்கள் உள்ள பகுதிக்கு போவதற்கு பதிலாக அவன் பீச் ரோட்டிற்கு செல்லும் நகரத்திலிருந்து வெளியே போகும் ஒரு பழைய பஸ்ஸில் ஏறினான். மீரா அதிர்ச்சியுடன் இன்னொரு பஸ்ஸில் அவனை பின்தொடர்ந்தாள். பீச்சிற்கு அருகில் உள்ள ஒரு வெறிச்சோடிய இடத்தில் நிறைய கட்டுமான பணிகள் நடக்கும் ஒரு இடத்தில் அவன் பஸ்ஸை விட்டு இறங்கினான். தூசி நிறைந்த அந்த பாதை வழியாக அவன் முன்னால் நடந்தான். மீராவின் தொண்டை வறண்டது, கால்கள் நடுங்கின. அவள் பயத்துடன் ஒரு குற்றவாளியைப் போல அவனை பின்தொடர்ந்தாள். சற்று தூரத்தில் கட்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெரிய கட்டிடத்தை அவள் கண்டாள். அங்கேதான் அருண் நடந்து போகிறான். ஒரு தென்னை மரத்தின் மறைவிலிருந்து அவள் அந்த காட்சியை கண்டாள். கொளுத்தும் வெயிலில் தலையில் ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு அருண் செங்கல் சுமக்கிறான். அவனது சட்டை வியர்வையில் நனைந்திருந்தது. முகம் வெயிலேறி கருத்துப் போயிருந்தது. ஒவ்வொரு செங்கல்லும் தோளில் வைக்கும்போது அவனது முகம் வலியால் சுருங்குவது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த காட்சியின் தாக்கத்தில் மீரா உடைந்து போனாள். அவளது உலகம் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. சுற்றியுள்ள கட்டிட நிர்மாணத்தின் பயங்கரமான சத்தங்கள் நின்றன. அவனது வியர்த்த சோர்வான முகத்தை தவிர வேறு எதுவும் அவளுக்கு தெரியவில்லை. ஃபின் செக்யூர் சொல்யூஷன்ஸ் ஏர் கண்டிஷன்ட் ஆவிசக ஊழியர்கள். அவளது கனவுகள் சீட்டு கொட்டாரம் போல உடைந்து விழுந்தன. தென்னை மரத்தின் மறைவிலிருந்து அவள் வாயை பொத்தி சத்தமின்றி அழுதாள். ஆனால் அது பொய் சொன்னதற்காக வந்த கோபத்தினால் இல்லை. அவன் மீது கொண்ட அடங்காத பாசத்தாலும் இரக்கத்தாலும் இருந்தது. தன்னை சந்தோஷப்படுத்துதனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையைத் தர அவன் அனுபவிக்கும் வலியின் ஆழத்தை அவள் அந்த நிமிடத்தில் உணர்ந்தாள். அவனது ஒவ்வொரு துளி வியர்வையும் தனக்கு வாங்கிய சேலையும் கொலுசும்தான் என்று அவளுக்கு புரிந்தது. அந்த வெயிலில் உருகி தீருவது தனது அருண் மட்டுமல்லதான், கண்ட கனவுகளும்தான். மீராவின் ரகசியம். அழுது கலங்கிய கண்களுடன் அவள் வீட்டிற்கு திரும்பினாள். பஸ்ஸில் அமர்ந்திருக்கும்போது அவளது மனம் வெற்றிடமாக இருந்தது. அவனை கேள்வி கேட்க வேண்டுமா? எதற்கு? தன்னை இவ்வளவு பாசம் காட்டும் தனக்காக உருகித்தீரும் அந்த மனிதனிடம் என்ன கேட்க வேண்டும்? வேண்டாம், அவனை வருத்தப்படுத்த வேண்டாம். அவனை வெட்கப்பட வைக்க வேண்டாம். அவள் முடிவெடுத்தாள். அன்று மாலை அருண் வீட்டிற்கு வந்தபோது அவள் ஒன்றும் நடக்காதது போல சிரித்துக்கொண்டே அவனை வரவேற்றாள். ஆனால் அந்த சிரிப்பில் பழைய பிரகாசம் இல்லை. என்ன மீரா குட்டி, ஒரு வருத்தம் போல? ஜுரம் சரியாகவில்லையா? அவன் சோர்வுடன் கேட்டான். ஏய், ஒண்ணுமில்லை, ஜுரத்தின் சோர்வு. அவள் நழுவி போனாள். அன்று முதல் அருணிடம் அவளது பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் வந்தன. அவன் வரும்போதெல்லாம் அவள் சுடுதண்ணீரை தயார் செய்து வைத்திருப்பாள். அவனது சோர்வை போக்க முதுகில் தடவி கொடுப்பாள். இரவில் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது செங்கல் சுமந்து தழும்பேறிய அவனது கைகளில் அவள் மெல்ல தடவுவாள். ஒவ்வொரு தடவுதலிலும் அவளது கண்ணீர் அந்த கைகளை குளிர்விக்கும். அவளது இந்த அதிகப்படியான கவனிப்பு அருணிடம் ஒரு வியப்பை ஏற்படுத்தியது. இவளுக்கு என்ன ஆச்சு என்று அவன் ஆச்சரியப்பட்டான். ஆனால் அந்த பாச வெளிப்பாட்டில் அவன் எல்லாவற்றையும் மறந்தான். தனது ரகசியம் இப்போதும் பாதுகாப்பாக இருப்பதாக அவன் நம்பினான். ஆனால் இப்போது இந்த வீட்டில் இன்னொரு ரகசியம் பிறவி எடுத்திருந்தது. மீராவின் ரகசியம். அருணின் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று மீரா உறுதியெடுத்தாள். சொந்தமாக ஏதாவது செய்ய வேண்டும். சும்மா இருந்து அவனது வியர்வையின் பலனை உண்ண அவளுக்கு தோன்றவில்லை. நல்ல கைப்பக்குவம் இருந்ததால் ஒரு தள்ளுவண்டி கடை தொடங்கலாமா என்று அவள் யோசித்தாள். காஞ்சிபுரம் கோவிலின் அருகில் எப்போதும் கூட்டமாக இருக்கும். அங்கே வியாபாரம் நடக்க வாய்ப்பிருக்கிறது. அவள் ரகசியமாக விசாரித்தாள். திருமணத்திற்கு கிடைத்த கொஞ்ச நகையை அடகு வைத்து சிறிது பணம் திரட்டினாள். ஒரு சிறிய தள்ளுவண்டியும் பாத்திரங்களும் வாங்கினாள். எல்லாம் தயாரான போது அவள் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய பொய்யைச் சொல்ல தயாரானாள். அன்று இரவு அருணிடம் அவள் சொன்னாள், அருணேட்டா, எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. அவனது சோர்வான கண்கள் விரிந்தன. நிஜமா? எங்கே? சென்னை இன்ஃபோபார்க்கில் ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக. நாளை முதல் ஜாயின் செய்ய வேண்டும். அவள் அவனது முகத்தை பார்க்காமல் சொன்னாள். அவனது முகத்தில் பெருமை நிறைந்தது. அவன் அவளை அணைத்துக் கொண்டான். என் மீரா குட்டி கெட்டிக்காரி, இனி உனக்கும் ஒரு வருமானமாயிற்று. நாம் கொண்டாட வேண்டும். அவனது சந்தோஷத்தைக் கண்டபோது மீராவின் நெஞ்சம் பதறியது. ஒரு பொய்யின் மீது இன்னொரு பொய்யை கட்டி எழுப்பும்போது அவளுக்கு ஒரே நேரத்தில் சந்தோஷமும் துக்கமும் ஏற்பட்டது.
ஆனால் அவளுக்கு தெரியும் இந்த பொய் அவனுக்காகத்தான் என்று. அருண் மீரா ரெசிடென்சி. மீராவின் இரட்டை வாழ்க்கை தொடங்கியது. அதிகாலையில் எழுந்து காஞ்சிபுரத்திற்கு போவாள். தள்ளுவண்டியில் தோசையும் ஆம்லெட்டும் சட்னியும் செய்து விற்பாள். நல்ல கூட்டமான நாட்களில் நின்று கூட திரும்ப நேரமிருக்காது. தோசைக்கல்லின் சூட்டிலும் புகையிலும் அவள் சோர்வடைவாள். மாலையில் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திவிட்டு வீட்டிற்கு திரும்பும்போது அவள் மிகவும் களைத்துப் போயிருப்பாள். என்ன மீரா ஆபீஸில் ரொம்ப பிஸியாக இருந்ததா? அருண் கேட்கும்போது அவள் தலையாட்டுவாள். அண்ணா பயங்கர வேலையாக இருந்தது. கம்ப்யூட்டரின் முன் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டுமே. அவளது ஐடி கம்பெனியின் சோர்வை நடித்துக் காட்டும்போது அவள் உள்ளுக்குள் அழுதாள். அவளது வியாபாரம் மெதுவாக வெற்றியடையத் தொடங்கியது. மக்கள் அவளது கைப்பக்குவத்தை புகழ்ந்தனர். அதே சமயம் அருணின் வேலைத்தளத்தில் உள்ள கஷ்டங்கள் அதிகரித்தன. சில நாட்களில் வேலை இருக்காது. கிடைக்கும் கூலிக்கு சரியான கணக்குமில்லை. முதலாளியின் திட்டு வேறு. ஆனால் மீரா ஒரு நல்ல வேலைக்கு போகத் தொடங்கிவிட்டாளே என்ற ஆறுதலில் அவன் எல்லாவற்றையும் சகித்தான். அவள் சந்தோஷமாக இருக்கிறாள், அது போதும். அவன் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். ஒரே வீட்டில் ஒரே கூரையின் கீழ் ஒருவருக்கொருவர் தெரியாத 2 ரகசியங்களுடன் பாசம் காட்டி அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அருணின் பழைய நண்பன் சுரேஷ் காஞ்சிபுரத்தில் தரிசனத்திற்கு வந்திருந்தான். கோவிலின் நடையிலிருந்து பிரசாதமும் வாங்கி திரும்பி நடக்கும்போதுதான் அவன் அந்த காட்சியை கண்டான். ஒரு தள்ளுவண்டி கடையில் மக்களுக்கு தோசை சுட்டுக் கொடுக்கும் மீரா. அவனுக்கு நம்ப முடியவில்லை. அவன் உடனே அருணுக்கு அழைத்தான். மச்சான் அருணி, எங்கே இருக்கிறாய்? நான் சைட்ல இருக்கிறேன்டா. என்னாச்சு? இல்லடா, நான் மீராவை காஞ்சிபுரத்தில் பார்த்தேன். அவள் இங்கே ஒரு தள்ளுவண்டி கடை நடத்துகிறாள். அருண் உரக்கச் சிரித்தான். உனக்கு ஆள் மாறியிருக்கும் டா. என் மீரா இன்ஃபோபார்க்கில் வேலை பார்க்கிறாள். அவள் இந்த நேரத்தில் அங்கேதான் இருப்பாள். இல்லடா, எனக்கு 100% நிச்சயம். இது உன் மீராதான். வேண்டுமென்றால் நான் போட்டோ எடுத்து அனுப்பவா? சுரேஷ் வற்புறுத்தினான். அதோடு அருணின் நெஞ்சில் ஒரு இடி விழுந்தது. அவன் சிரித்து தள்ளினாலும் நண்பனின் உறுதியான குரல் அவனது மனதில் ஒரு சந்தேகத்தின் நெருப்பை மூட்டியது. அவள் என்னிடம் பொய் சொல்வாளா? இல்லை, ஒருபோதும் இல்லை. வேலை முடிந்ததும் அவன் நேராக காஞ்சிபுரத்திற்கு போகும் பஸ்ஸை பிடித்தான். அவனது மனதில் 1000 சிந்தனைகள் ஓடின. சுரேஷிற்கு ஆள் மாறியிருக்கும், அல்லது அவன் கேலி செய்திருப்பான். என் மீரா என்னை காட்டிக் கொடுக்க மாட்டாள். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு யுகம் போல அவனுக்கு தோன்றியது. வெளிப்பட்ட உண்மை. காஞ்சிபுரத்தில் பஸ் இறங்கி கோவில் நடைக்கு நடக்கும்போது அருணின் கால்களுக்கு வேகம் போதவில்லை. தூரத்திலிருந்தே அவன் கூட்டத்தை பார்த்தான். ஒரு சிறிய தள்ளுவண்டியைச் சுற்றி கூட்டம் கூடியிருக்கிறது. அவன் அங்கே நடந்தான். அங்கு ஆவி பறக்கும் தோசைக்கல்லின் முன் சூட்டால் சோர்ந்து வியர்த்து கொட்ட நின்றிருந்தான் அவனது பிரியமான மீரா. அவள் மக்களுக்கு ஆம்லெட் செய்து கொடுக்கிறாள். அந்த காட்சி அவனை நிலைகுலையச் செய்தது. காலடியில் உள்ள மண் சரிவது போல அவனுக்கு தோன்றியது. அவன் கூட்டத்தின் நடுவே முன்னால் சென்றான். மீரா. அவனது குரல் ஒரு மெல்லிய முனகல் போல வெளியே வந்தது. அவனை திடீரென்று முன்னால் கண்டதும் அவளது கையிலிருந்த சட்டுவும் கீழே விழுந்தது. அவளது முகம் வெளிரியது. சுற்றியுள்ள மக்களை பொருட்படுத்தாமல் அவன் கத்தினான். நீ இங்கே என்ன செய்கிறாய்? இன்ஃபோ பார்க்கில் வேலை என்று பொய் சொல்லிவிட்டல்லவா நீ இந்த கடைக்கு வருகிறாய்? ஏன் மீரா நீ எனக்கு இதை செய்தாய்? அவனது கோபமும் துக்கமும் அவமானமும் எல்லாம் அந்த வார்த்தைகளில் நிறைந்திருந்தது. அவனது குரல் உடைந்தது. மக்கள் அவர்களை கவனிக்கத் தொடங்கினர். மீராவின் கண்கள் நிரம்பி வழிந்தன. அவள் நடுங்கும் குரலுடன் சொன்னாள், நான் உங்களது வேலையைப் பற்றி கண்டுகொண்டேன் அருணேட்டா. அவள் நிறுத்தவில்லை. அந்த வெயிலில் நீங்கள் செங்கல் சுமப்பதைக் கண்டேன். எனக்காக, நமது வாழ்க்கைக்காக நீங்கள் கஷ்டப்படுவதைக் கண்டேன். அவளது வார்த்தைகள் ஒரு இடி போல அருணின் இதயத்தில் விழுந்தது. அவன் உடைந்து போனான். வருடங்களாக உள்ளுக்குள் மறைத்து வைத்திருந்த வேதனைகளும் அவமானமும் ஒரு அழுகையாக வெளியே வந்தது. கூட்டத்திற்கு நடுவில் நின்று கொண்டு ஒரு குழந்தையைப் போல அவன் கதறி அழுதான். ஆமாம், நான் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி. 10ஆம் வகுப்பில் படிப்பை நிறுத்தியவன். அம்மாவின் சிகிச்சைக்கு பணம் திரட்ட ஹோட்டலில் எஞ்சிய உணவுக் கப்புகளை கழுவினேன். கடைசியில் செங்கல் சுமக்க வந்தேன். உன்னிடம் சொல்ல பயந்தேன். நீ என்னை வெறுப்பாய் என்று நினைத்தேன். என்னை கைவிட்டு போவாய் என்று பயந்தேன். அது ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாக இருந்தது. ஒரு மன்னிப்பு கோரலாக இருந்தது. அவனது கண்ணீருடன் வருடங்களாக அவன் உள்ளில் சுமந்த பாரமும் கரைந்து போனது. மக்களுக்கு முன்னால் அவன் மீராவின் காலடியில் விழுந்தான். அவள் அவனை தாங்கி எடுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். கூட்டத்திற்கு நடுவில் அவர்களது கண்ணீர் ஒன்றாக மாறியது. சொன்ன பொய்களும் சொல்லத் தயங்கிய உண்மைகளும் அந்த கண்ணீரில் கரைந்து காணாமல் போயின. அருண்மீரா கூட்டு முயற்சி.
அருண் உண்மையைச் சொன்ன பிறகு அவர்கள் ஒன்றாக வீட்டிற்கு திரும்பும்போது பஸ்ஸில் பயணம் அமைதியாக இருந்தது. வெளியே உள்ள காட்சிகளை பார்த்திருந்தாலும் இருவரின் மனமும் பேசிக்கொண்டிருந்தது. இவ்வளவு காலமாக இதயத்தில் சுமந்த பாரங்களையெல்லாம் இறக்கி வைத்ததன் ஆறுதலும் ஒன்றாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறோமே என்ற லேசான கவலையும் அவர்களது மௌனத்தில் நிறைந்திருந்தது. இடையில் மீராவின் குளிர்ந்த விரல்களை அவன் தனது கைகளுக்குள் வைத்து இறுக பிடித்தான். அந்த தொடுதலில் அவள் தேவையான எல்லா உறுதியையும் உணர்ந்தாள். வீட்டிற்கு வந்த அன்று இரவு வழக்கத்திற்கு மாறான அமைதி இருந்தது. அந்த அமைதியில் அவர்கள் பல வருடங்களின் பாரத்தை இறக்கி வைத்ததன் ஆறுதலை அனுபவித்தார்கள். இரவு உணவு உண்ணும்போதும் அவர்கள் அதிகமாக பேசவில்லையானால் அவர்களது பார்வைகள் நிறைய கதைகளை பரிமாறிக்கொண்டன. மறுநாள் காலையில் அருண் வழக்கம்போல செங்கல் களத்திற்கு போக தயாராகவில்லை. யூனிஃபார்மை மாற்றி வைத்துவிட்டு அவன் சமையலறையில் டீ போட்டுக் கொண்டிருந்த மீராவின் அருகில் வந்து அமர்ந்தான். அவனது முகத்தில் ஒரு புதிய முடிவு பிரகாசித்தது. மீரா, அவன் மென்மையாக அழைத்தான். அவள் திரும்பி பார்த்தாள். நாம் இருவரும் சேர்ந்து அந்த கடையை நடத்தலாம். அவளது கண்கள் சட்டென்று கலங்கின. அது ஒரு சந்தோஷத்தின் கண்ணீராக இருந்தது. அருணேட்டாவுக்கு வருத்தமாக இருக்காதா? அந்த கூலி வேலை? அவன் அவளது கைகளை பிடித்தான். இல்லை மீரா, உன்னுடன் எந்த வேலை செய்யவும் எனக்கு சந்தோஷமே. தலை நிமிர்ந்து நான் இனி வாழ வேண்டும். நாம் இருவரும் சேர்ந்து தொடங்குவோம். இனி பொய்களின் மீது இல்லை, உண்மையின் மீதும் பாசத்தின் மீதும் நமது வாழ்க்கையை கட்டியெழுப்புவோம். அந்த வார்த்தைகள் அவளுக்கு அளித்த தைரியம் சிறியதல்ல. அந்த நாள் அவர்கள் இருவரும் ஒன்றாக காஞ்சிபுரம் சென்றார்கள். மீராவின் கைப்பக்குவம் என்ற பழைய போர்டை கண்டபோது அருண் புன்னகைத்தான். அவன் அதை மாற்ற முயலவில்லை. இது இங்கேயே இருக்கட்டும். உனது உழைப்பின் அடையாளம் இது என்று அவன் சொன்னான். அன்று முதல் அந்த கடைக்கு 2 ஊழியர்கள் இருந்தார்கள். அருண் சூடான தோசைகளை சுட்டு எடுக்க மீரா பாசம் சேர்த்து சட்னியும் சாம்பாரும் பரிமாறினாள். ஒருவருக்கொருவர் துணையாக அவர்கள் அந்த கடையில் நின்றார்கள். இடையில் கூட்டம் குறையும்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிப்பார்கள். அந்த சிரிப்பில் அவர்களது வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம் இருந்தது. பொய்களற்ற ரகசியங்களற்ற நேர்மையான ஒரு புதிய தொடக்கம். வெற்றியின் அஸ்திவாரம். வருடங்கள் ஒரு வெள்ளம் போல ஓடிப்போயின. காலங்கள் அவற்றின் வண்ணங்களை மாற்றி மாற்றி பூசின. காலம் ஒரு சிற்பியைப் போல அருண் மற்றும் மீராவின் வாழ்க்கையை கொத்தி எடுத்து அழகாகியிருந்தது. சென்னை மாநகரத்தின் மையத்தில் பரபரப்பின் நரம்புகள் ஓடும் சாலையோரத்தில் நவீனத்துவமும் பாரம்பரியமும் கலந்து கட்டப்பட்ட ஒரு வெள்ளைச் சலவைச் சிற்பம் போல அருண் மீரா ரெசிடென்சி தலை நிமிர்ந்து நின்றது. அதன் கம்பீரமான நுழைவாயிலில் அருணும் மீராவும் நின்றார்கள். அவர்களது கைகளை பிடித்துக்கொண்டு அப்பாவின் கம்பீரமும் அம்மாவின் புன்னகையும் ஒருசேர கிடைத்த 10 வயது மகன் ஆகாஷும் கண்களில் ஆவல் நிறைந்த 8 வயது மகள் ஆரத்தியும் இருந்தார்கள். ஹோட்டலின் வர்ணாசிரமமான திறப்பு விழா அன்று. கேமராக்களின் மின்னல்களும் உறவினர்களின் மற்றும் நண்பர்களின் பாராட்டு மழைகளும் ஆரவாரங்களும் அவர்களைச் சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்கின. விலையுயர்ந்த பட்டுச் சேலையில் மீராவும் வெள்ளை குர்தாவில் அருணும் முற்றிலும் புதியவர்களைப் போல காணப்பட்டார்கள். ஆயினும் கூட்டத்தின் ஆரவாரங்களுக்கு இடையேயும் அவர்களது மனம் பல வருடங்களுக்கு அப்பால் நினைவுகளின் தூசி படிந்த நடைபாதை நோக்கி ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தது. விருந்தினர்களை வரவேற்கும் பரபரப்பிற்கு இடையில் ஒரு நிமிடம் அவர்களது கண்கள் ஒன்றோடொன்று கோர்த்தன. சுற்றியுள்ள சத்தங்கள் நின்றன. உலகம் ஸ்தம்பித்தது. அவர்கள் எதுவும் பேசவில்லையானால் அந்த பார்வைக்கு ஒரு இதிகாசத்தின் கனமிருந்தது. செங்கல் சூளையின் வெயிலில் வியர்வை உலர்ந்த சுட்டெரிக்கும் நாட்கள். தோளோடு தோள் சேர்த்து சுமந்த சுட்ட செங்கற்களின் பாரம். பசியை அடக்க ஒரு துண்டு ரொட்டியை பகிர்ந்து உண்டது. காஞ்சிபுரம் கோவிலின் நடையிலிருந்த அந்த சிறிய தள்ளுவண்டி கடை. தோசைக்கல்லின் எண்ணெயின் வாசனையும் ஆவி பறக்கும் டீ டம்ளர்களும். ஒன்றாக அமர்ந்து நெய்த கனவுகளின் வண்ணங்கள். சந்தித்த பிரச்சனைகளின் கசப்பு நீர். எல்லாம் ஒரு திரைப்படத்தில் போல அவர்களது மனதில் மின்னல் போல ஓடி மறைந்தன. அவர்கள் அறியாமல் புன்னகைத்தார்கள். அந்த புன்னகைக்கு 1000 அர்த்தங்கள் இருந்தன. அதில் அவர்களது பூதகால கஷ்டங்களின் கண்ணீரின் உப்பு இருந்தது. பகிர்ந்து கொண்ட ரகசியங்களின் இனிமை இருந்தது. ஒன்றாக பெற்ற வெற்றிகளின் பெருமை இருந்தது. காலத்தால் அழிக்க முடியாத காதலின் தீவிரம் இருந்தது. சுற்றியுள்ள ஆரவாரங்களுக்கு இடையேயும் அருண் மீராவின் அருகில் வந்து நின்றான். அவளது காதில் ஒரு மெல்லிய முணுமுணுப்பு போல அவன் சொன்னான், நினைவிருக்கிறதா மீரா? நாம் அன்று சுமந்த அந்த செங்கற்கள்? அதுதான் இந்த காணும் சாம்ராஜ்யத்தின் உண்மையான அஸ்திவாரம். அந்த வார்த்தைகள் ஒரு அம்பு போல அவளது இதயத்தில் தைத்தது. மீராவின் கண்கள் நிரம்பி வழிந்தன. அது துக்கத்தின் இல்லை, சந்தோஷத்தின் பெருமையின் கண்ணீராக இருந்தது. அவள் அவனது கைகளை இறுகப்பிடித்துக் கொண்டாள். அப்போதுதான் அவர்கள் முழுமையாக உணர்ந்தார்கள், தாங்கள் முன்பு சுமந்த ஒவ்வொரு செங்கல்லும் தங்களது இந்த கட்டிடத்தின் அடித்தளத்தில் உள்ள ஒவ்வொரு தங்கக்கல்லாக இருந்தது என்று. அந்த செங்கல் சூளையின் நெருப்பில்தான் அவர்களது காதல் வெந்துருகி தங்கமாக மாறியது.
அவர்களது கண்களுக்கு முன்னால் ஆகாஷும் ஆரத்தியும் சிரித்துக்கொண்டு ஓடியாடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த பயணம் முழுவதும். முன்னால் பார்க்கும்போது தங்களது குழந்தைகளின் மூலம் தங்களது கனவுகள் இன்னும் பூப்பதை அவர்கள் கண்டார்கள். அதுதான் அவர்களது உண்மையான வெற்றி. அருண்மீரா ரெசிடென்சி ஒரு ஹோட்டல் மட்டுமல்லாது அவர்களது காதலின் மற்றும் பிழைத்திருத்தலின் சின்னமாக இருந்தது. ஒவ்வொரு செங்கலிலும் அவர்களது வியர்வையின் மற்றும் காதலின் கதை இருந்தது.